தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்என்டியிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்என்டி ரெக்யர்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, எல்என்டியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்து தாங்க இந்த ஜாப் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அடுத்து நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, அடுத்து டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதில் வந்து நம்ம தமிழ்நாடு கொடுத்துக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் வந்து நம்ம தமிழ்நாடை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்டில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரியே ஆதாரில் இருக்கிற மாதிரி உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் நம்பரு, அடுத்து உங்கள் இமெயில் ஐடி, அடுத்து உங்கள் மொபைல் நம்பர். ஸோ இதில் பேசிக்காக எல்லாருக்கும் வர டவுட் என்னென்னா, என்னோடய ஆதார் நம்பரில் இருக்க நேமும் 10th மார்க் ஷீட்டில் இருக்க நேமும் வேறு வேறையாக இருக்குது, பரவாயில்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஓகேங்க. ஆதாரில் இருக்கிற மாதிரியே கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், மேல்னா மேல், ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அடுத்து உங்களோட 10th மார்க் பர்சன்டேஜ். ஸோ நீங்கள் வந்து 10th 500 மார்க்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ். அதே மாதிரி 12th மார்க்ஸ் 1200 or 600, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ். அடுத்து உங்கள் காலேஜ் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காலேஜ் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு, ஸோ அந்த தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்கு, காலேஜோட நேம் என்ன குவாலிஃபிகேஷன் உங்களோடதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து டிசிப்ளின் கேட்டிருக்காங்க, என்ன டிசிப்ளினில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டிப்ளமோ மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 4th செமஸ்டர், 5th செமஸ்டர் அல்லது 3rd இயர் நீங்கள் ஃபுல்லாக கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா 5th செமஸ்டர் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பேக்லாக்ஸ், அரியர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அரியர்ஸு. அடுத்து என்ன மாதிரி காலேஜ் டைப்பு, அட்டானமஸ் காலேஜா, ப்ரைவேட் காலேஜா, ஸ்டடி வந்து ரெகுலராக, பார்ட் டைமாக, டிஸ்டன்ஸாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 MBக்குள்ளே இருக்கிற ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுவும் PDF ஃபைலில் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற 3 செக் பாக்ஸையும் ஃபுல்லாக செக் பண்ணி படித்து பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் டிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போது என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்துடலாம். மொத்தம் 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரைனி அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டும், டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரைனி அப்படின்னு ஒரு போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஜுவேட் கமர்ஷியல் ட்ரைனியை பொறுத்தளவுக்கு பிகாம் முடித்தவங்க, BBA முடித்தவங்க, BSc மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸ்டாட்டிக்ஸ் முடித்தவங்க, BA மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் முடித்தவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் ட்ரைனிங் பீரியடை பொறுத்தளவுக்கு 12 மாதம். ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பெர்மனண்ட்டான ஜாப் கொடுத்துருவாங்க. சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குங்க. உங்களுக்கு போஸ்டிங் ஆஃபீஸில் இருந்துச்சுன்னா 3 லட்ச ரூபா மந்த்லி சேலரின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 28,000 சேலரி வரும். அதே மாதிரி ப்ராஜெக்டில் போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35,000 கிட்ட சேலரி வரும். ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிகிரியை வந்து 2025க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறீங்க, ஏப்ரல் மேலே அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரைனி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரைனிக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ ஆர்கிடெக்சர், ஆட்டோமொபைல், கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர், IT, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், environmental health and safety engineering, safety and industrial safety engineering, fire and safety engineering, instrumentation control, mechanical, mechatronics, survey, mining. இதில் எந்த ஒரு டிசிப்ளினில் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது. 12 months வந்து ஆன் ஜாப் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களை பெர்மனண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் டைமில் உங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் பேஸ்டு போஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா 2.5 லட்ச ரூபா உங்களுக்கான இயர்லி சேலரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 22,000 இருக்கும். அதுவே ப்ராஜெக்ட் சைட்டில் போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா 2,97,000, அதாவது ஒரு 24,000 ரூபா உங்களுக்கான சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. பெர்மனண்ட் ஆன உடனே 35,000 கிட்ட சேலரி கிடைக்கும். அடுத்து எலிஜிபிலிட்டி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட டிப்ளமோவை வந்து 30 ஜூன் 2025க்குள்ளே கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை டிப்ளமோவுக்கு மேலே ஏதாவது டிகிரியோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி எது முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் கிடையாது.
உங்களோட மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனே டிப்ளமோவாக தான் இருக்கணும். அதே மாதிரி ஃபுல் டைமில் டிப்ளமோ படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். பார்ட் டைம்லையோ இல்லை கரஸ்பாண்டன்ஸ்லையோ டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு லைவ் அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த லைவ் அரியர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் எல்லா எக்ஸாமினேஷனையும் கிளியர் பண்ணியிருக்கணும். அடுத்து ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 1 ஜூலை 2003 30 ஜூன் 2007 இந்த 2 டேட்டுக்கும் மிடில் பிறந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜாபுக்கான கால் ஃபார் இன்டர்வியூ கால் ஃபார் லெட்டர் உங்களோட மெயிலுக்கு வரும். அந்த கால் லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ எக்ஸாமோ எழுதி கிளியர் பண்ணிங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ் பற்றி டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க.